எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரைச்சி ஊற்றின சாம்பார் தான். நம்ம எப்பயும் வழக்கமாக வைக்கிற சாம்பார் போல் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி அதில் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். அடுத்தது அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையான என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி. ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும். இதை நல்லா போட்டு கருகிடாத அளவுக்கு, வாசனை வர அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது ஓரளவுக்கு வறுபட்ட உடனே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு காரம், நான் கொஞ்சமாக செய்யறதுனால 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகா அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டோடனே 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கணும். நம்ம தேங்காய் போட்ட உடனே அதை கை விட்டுறாமல் கிண்டணும். நம்ம எட்டக்க நோந்துடக்கூடாது. போயிட்டோம்னாக்கா கொஞ்சம் நோந்தாலும் அது உடனே கருகிடுச்சுன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் பக்கத்துலேயே நின்று ஒரு 5 நிமிஷம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டா போதும். ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். நல்லா வறுபட்டுடுச்சு எல்லாமே. தேங்காய் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம வறுக்கக்குள்ளாரியே. காஞ்ச ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறைன்னு இருக்கும். அப்புறம் இதுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக இருக்கணும் நல்லா. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி தாளித்தோன்னா வாசனை நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக நெய் ஊற்றலை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நெய் ஊற்றுறதுனாலும் நெய் ஊற்றிக்குங்க. நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாசனை. அப்போ தான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சின்ன ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு 1 கப் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வெங்காயம் முழுசாக போட்டால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்குள்ளே. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதுக்கு முருங்கைக்காய் தான் போட்டு வைக்க போகிறேன். நான் ஒரு 2 முருங்கைக்காய் போட்டு அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அந்த மிக்ஸி கப்பையும் கழுவி தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இதை ஒரு மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொதிக்க வச்சுருங்க. கொதித்தோடனே பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, நல்லா வெந்திருக்கும். அதை மசிச்சு விட்டு எடுத்து இதில் போட்டுடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு ஊற்றுறது மிஸ் ஆகிடுச்சி. 1 கப் புளி திக்காக கரைச்சி வச்சுக்கிங்க. சின்னதாக புளி போட்டால் போதும். ஏன்னா 2 தக்காளி போட்டிருக்கிறதுனால. இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் அதில் எடுத்து ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றுறது மிஸ் ஆகிடுச்சி. பருப்பு ஊற்றி நல்லா கொதித்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம இட்லி தோசைக்காக இருக்கட்டும், சாதத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட. சுட சுட சாதம் வச்சு நெய் ஊற்றி தொட்டுக்கு ஒரு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டாலே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.